ஓம் சாந்தி. 8/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆவதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்களை செய்யுங்கள். அனைத்து வகையான சேவை செய்பவராக, அதாவது ஆல்ரவுண்டராக ஆகுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். கேள்வி: எந்த முயற்சி செய்வதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் பல மடங்கு செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள்? பதில்: கெட்ட பார்வையை நல்ல பார்வையாக ஆக்குவதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய முயற்சியாகும். கண்கள்தான் அதிகம் ஏமாற்றுகிறது. கண்களை குற்றமற்றதாக ஆக்குவதற்காக தந்தை யுக்தியை கூறியிருக்கின்றார். குழந்தைகளே, ஆன்மீக பார்வையுடன் பாருங்கள். தேகத்தை பார்க்காதீர்கள். நான் ஆத்மா என்ற பயிற்சியை உறுதி செய்யுங்கள். இந்த முயற்சியின் மூலம்தான் நீங்கள் பல பிறவிகளுக்கு செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். பாட்டு: பொறுமையாக இரு மனிதா, பொறுமையாக இரு. ஓம் சாந்தி. இவ்வாறு கூறியது யார்? இந்த பாடலில் தந்தை சொல்கிறாங்க, பொறுமையாக இரு, பொறுமையாக இரு மனிதா அப்படின்னு. இப்படி சொன்னது யார்? சிவபாபா சரீரத்தின் மூலம் கூறுகின்றார். இந்த பிரம்மாவினுடைய சரீரத்தின் மூலமாக கூறுகின்றார். எந்த ஆத்மாவும் சரீரமின்றி பேச முடியாது. தந்தையும் சரீரத்தில் பிரவேசம் செய்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, இப்பொழுது உங்களுக்கு அந்த உலகியல் தொடர்பு கிடையாது. இது ஆன்மீக தொடர்பாகும். ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து ஞானம் கிடைத்திருக்கின்றது. தேகதாரிகளாக இருக்கும் அனைவரும் படித்து கொண்டுதான் இருக்கின்றனர். தந்தைக்கும் தனக்கென்று சரீரம் கிடையாது. ஆக சிறிது காலத்திற்காக இவரது சரீரத்தை ஆதாரமாக எடுத்திருக்கின்றார். தன்னை ஆத்மா என்ற நம்பிக்கையுடன் அமருங்கள் என்று தந்தை கூறியிருக்கின்றார். எல்லையற்ற தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வைக்கின்றார். அவரை தவிர வேறு யாரும் இவ்வாறு புரிய வைக்க முடியாது. ஆத்மாவிற்கு எவ்வாறு புரிய வைக்க முடியும்? ஆத்மாக்களுக்கு புரிய வைப்பதற்கு பரமாத்மா தேவைப்படுகிறார். அவரை யாருமே அறிந்திருக்கவில்லை. திருமூர்த்தியிலிருந்து கூட சிவனை நீக்கிவிட்டனர். தந்தை சொல்கிறாங்க, உலகத்தில் அந்த திருமூர்த்தி படம்னு இருக்குது, அதில் சிவபாபாவை காட்டலை. பிரம்மாவின் மூலம் யார் ஸ்தாபனை செய்வார்கள்? ஆனால் படைத்தல் தொழிலை பிரம்மா செய்தார் அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரம்மா மூலமாக யார் ஸ்தாபனை செய்தாங்க? பிரம்மா புது உலகை படைக்கக்கூடியவர் கிடையாது. அனைவரையும் படைக்கக்கூடிய எல்லையற்ற படைப்பாளர் ஒரே ஒரு சிவபாபா தான் ஆவார். இந்த பிரம்மாவும் இப்பொழுது மட்டும்தான் உங்களது தந்தையாக இருக்கின்றார். இந்த சங்கம் யுகத்திற்கு பிறகு இருக்க மாட்டார். இந்த பிரம்மா தந்தை இப்போ மட்டும்தான் இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும். அதுவும் இந்த சங்கம் யுகத்தில் மட்டும்தான். இதுக்கப்புறம் அவரும் வேற வேற தோற்றம் உருவம் மாறி நடிக்க போயிடுவார். அங்கு லௌகிக தந்தை மட்டுமே இருப்பார். சத்தியுகத்திலிருந்து கலியுக கடைசி வரைக்கும் லௌகிக தந்தை இருப்பாங்க. இந்த கலியுகத்தில் லௌகிக மற்றும் அலௌகிக தந்தை இருக்கின்றனர். இப்பொழுது இந்த சங்கம் யுகத்தில் லௌகீகம், அலௌகிகம் மற்றும் பார்லௌகிகம் என்று 3 தந்தைகள் உள்ளனர். என்னை சுகதாமத்தில் யாரும் நினைவு செய்வது கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். உலகத்திற்கு எஜமானர்களாக தந்தை ஆக்கிவிடுகின்றார். பிறகு ஏன் கூச்சலிடுகிறார்கள்? ஒரேடியாக தந்தை நம்மளை உலகத்திற்கே எஜமானராக ஆக்கிடுறாரு. இருந்தாலும் கடவுள்கிட்ட முறையீடுகிட்ட தான் இருக்கிறாங்க. அதனால தந்தை கேட்குறாங்க, பிறகு ஏன் கூச்சலிடுகிறார்கள்? அங்கு வேறு எந்த கண்டங்களும் இருக்காது. சத்தியுகத்தில் வேறு எந்த நாடுமே இருக்காது. சூரிய வம்சத்தினர் மட்டுமே இருப்பார்கள். சந்திர வம்சத்தினர்களும் பிறகுதான் வருவார்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, பொறுமையாக இருங்கள்.
இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. நன்றாக முயற்சி செய்யுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யவில்லை என்றால் பதவியும் குறைந்துவிடும். மிக பெரிய லாட்டரியாகும் இது. வக்கீல், சர்ஜன் ஆவதும் லாட்டரி அல்லவா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படிப்பில் கூட வக்கீல் ஆகிறாங்க, சர்ஜன் ஆகிறாங்க. அது கூட ஒரு லாட்ரி கிடைக்கிற மாதிரி தான். அதிகம் சம்பாதிக்கின்றனர், பலர் மீது அதிகாரம் செலுத்துகின்றனர். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க மனிதர்கள். யார் நன்றாக படித்து கற்பிக்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் விக்ரமம் விநாசமாகும். தந்தையையும் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். மாயை நினைவை மறக்க வைத்து விடுகிறது. ஞானத்தை மறக்க வைப்பது கிடையாது. நினைவு தான் மறந்து போயிருந்தே தவிர ஞானம் மறக்கலை அப்படின்றாரு தந்தை. சுய முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்றால் சார்ட் வையுங்கள் என்று தந்தையும் கூற செய்கிறார். முழு நாளும் எந்த பாவ காரியமும் செய்யவில்லை தானே, இதை நம்ம சார்ட்டில் பார்த்துக்கணும். இல்லை என்றால் 100 மடங்கு பாவமாக ஆகிவிடும். யஜ்யத்தை பாதுகாப்பவர் அமர்ந்திருக்கின்றார், நிமித்தமாக இருக்கிறாங்க யஜ்யத்தில் அப்படின்னா அவரது கட்டளைப்படி செய்யுங்கள். எங்கு அமர செய்தாலும் என்ன சாப்பிட கொடுத்தாலும் சரியே என்று கூறுகிறீர்கள். ஆக மற்ற ஆசைகளையும் விட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் பாவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆத்மா தூய்மையானதாக எப்படி ஆகும்? யஜ்யத்தில் எந்த ஒரு பாவ செயலையும் செய்யக்கூடாது. இங்கு நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டுமல்லவா? குழந்தைகளுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். டெய்லியே பாபா நமக்கு நிறைய நல்ல நல்ல கருத்துக்களை கொடுத்துட்ருக்கிறாரு. அதனால் இதன்படி நடக்க வேண்டும், புண்ணிய ஆத்மாவாக ஆகணும். நீங்கள் ஆத்மா தேகமல்ல என்பதை முதலில் புரிய வையுங்கள். மற்றவர்களுக்கு கூட இதை போல் புரிய வைக்கணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இல்லை என்றால் முழு லாட்டரியும் காணாமல் போய்விடும். அடைஞ்ச அனைத்து விஷயங்களும் காணாமல் போயிடும் அப்படின்றாரு. பாபாவால் அடைஞ்ச விஷயங்கள் எல்லாமே நிலைத்திருக்கணும், தக்க வச்சுக்கணும். அப்படின்னா இதை மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லித்தரணும். அங்கு ராஜா மற்றும் பிரஜைகள் அனைவரும் சுகமாகத்தான் இருப்பார்கள், சத்தியுகத்தில் சொல்கிறாரு. இருப்பினும் உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? அதை மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்ம உயர்ந்த பதவி அடைவதற்கு தான் முயற்சி செய்யணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. சுகதாமத்திற்கு செல்லுவோம் அல்லவா என்று இருந்துவிடக்கூடாது. உயர்ந்த பதவி அடைய வேண்டும். ராஜா ஆவதற்காக வந்திருக்கிறீர்கள். இவ்வாறு புத்திசாலிகளும் தேவை. புத்திசாலித்தனமும் இங்கே இருக்கணுன்றாரு தந்தை. தந்தையின் சேவை செய்ய வேண்டும். ஆன்மீக சேவை செய்ய இல்லை என்றால் ஸ்தூல சேவை இருக்கிறது. சொற்பொழிவது போலெல்லாம் ஆற்ற முடியலன்னா ஸ்தூல சேவை இருக்குது, அதையும் செய்யலாம். சில இடங்களில் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து வகுப்பு நடத்துகின்றனர். ஒரு சகோதரி இடையிடையே சென்று வகுப்பை கண்காணிப்பார். மரம் சிறிது சிறிதாக வளர்ச்சி அடைகிறது அல்லவா? நிறைய இடத்துல நம்ம சேவை செய்யணும் அப்படின்னா சில இடங்களில் சகோதரர்கள் பார்த்து ஆகலாம். சகோதரிகள் நடுநடுவே போயிட்டு கண்காணிச்சுக்கலாம். மற்றபடி எல்லா இடத்துலையும் சென்டர் ஆரம்பம் பண்ணணும், சேவை நடக்கணும். ஏன்னா இந்த மரம் சிறிது சிறிதாக தான் வளர்ச்சி அடையும். சென்டர்களில் எவ்வளவு பேர் வருகின்றனர், பிறகு நாளடைவில் மறைந்து விடுகின்றனர். விகாரத்தில் விழுந்து விடும் பொழுது சென்டருக்கு வருவதற்கு வெட்கம் ஏற்படுகிறது, அவர்களுக்கு தயக்கம் ஏற்படுகிறது. இந்த வியாதி ஏற்பட்டு விடுகிறது என்றும் கூறுகின்றனர். அனைத்து விஷயங்களையும் தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். சென்டர்களில் நடக்கிற விஷயத்தெல்லாம் தந்தை நமக்கு இங்கே புரிய வச்சிட்ருக்கிறாரு. யார் முழுமையான முறையில் படிக்கவில்லையோ அவர்கள் கடைசியில் வருவார்கள். சொர்க்கத்திற்கு அனைவரும் அவரவர்களுக்கான நேரத்தில் வருவார்கள். அனைத்து விஷயங்களும் இங்கு புரிய வைக்கப்படுகிறது. உடனேயே யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் தந்தையை நினைப்பதற்கு இங்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறது? முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று யார் வந்தாலும் கூறுங்கள். மதுபனத்தில் பாபாவை நினைக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்குது. அதனால் நினைவு செய்யணும், மற்றபடி மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் செய்யணும். யார் வந்தாலும் முதல்ல ஆத்மானு உணருங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க.
இந்த ஞானம் தந்தைதான் கொடுக்கின்றார். அவர்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். ஆத்மாதான் ஞானம் அடைகிறது. பரமாத்மா தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் விகர்மங்கள் அழிந்தும் விடுகிறது. பிறகு சிருஷ்டியினுடைய முதல் இடை கடைசியின் ஞானம் கொடுக்கின்றார். படைப்பவரை நினைவு செய்தால்தான் பாவங்கள் அழிந்து போகும். நீங்கள் பல பிறவிகளுக்கு பல மடங்கு செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள். அங்கு கணக்கிடுவதே கிடையாது. இன்றைய நாட்களில் பாபா பதம்பதி, பத்மாவதி என்ற பெயர்களை கூட வைக்கின்றார். நீங்கள் எண்ணில் அடங்காத செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள். அங்கு கணக்கிடவே மாட்டார்கள். எப்பொழுது ரூபாய், பைசா போன்றவைகளை உருவாக்குகிறார்களோ அப்பொழுதுதான் கணக்கிடுகின்றனர். சத்தியுகத்திலெல்லாம் கணக்கு போட்டெல்லாம் பணத்தெல்லாம் வைக்கிறது கிடையாது. அங்கே கணக்கே கிடையாது. எப்போ அந்த நோட்டுன்னு தயார் பண்ணாங்களோ, பைசாலாம் உருவாக்குனாங்களோ அப்போ தான் கணக்கிடப்படுது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. அங்கு தங்கம், வெள்ளி போன்ற நாணயங்கள் உங்களுக்கு காரியங்களுக்கு பயன்படும். முதலில் அனைத்தும் தங்க கட்டிகளாகவே இருந்தன. பிறகு வெள்ளியாக மாறியது. பிறகு பின் நாட்களில் தாமிரம் போன்றவைகளினால் உருவாக்கப்பட்டது. இப்படி படிப்படியாக யுகங்கள் மாற மாற இந்த பண விஷயங்களும் அப்படி மாறிடுச்சு அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஞானம் கிடைக்கிறது, எவ்வளவு தாரணை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நான் ஆன்மீக சேவை செய்ய விரும்புகிறேன் என்று யாராவது பாபாவிடம் கூறினால் நல்லது செய்யுங்கள் என்று பாபா உடனேயே கூறிவிடுவார். பாபா யாரையும் வேண்டாம் என்று கூறுவதே கிடையாது. ஏன்னா இந்த ஞானம் அப்படிப்பட்டது. ஞானம் இல்லை என்றால் அஞ்ஞானம்தான் இருக்கிறது என்று பொருள். அஞ்ஞானத்தால் அதிக டிஸ்சர்வீஸ் செய்து விடுகின்றனர். சேவை நன்றாக செய்ய வேண்டுமல்லவா? அப்பொழுதுதான் லாட்ரி கிடைக்கும். மிக உயர்ந்த லாட்ரியாகும் இது. இது ஈஸ்வரிய லாட்ரியாகும். நீங்கள் ராஜா ராணி ஆகின்ற பொழுது உங்களது பேரன் பேத்திகள் அனைவரும் அதை அனுபவித்து வருவார்கள். இங்கோ ஒவ்வொருவரும் அவரவரது கருமத்தின்படி பலன் அடைகின்றனர். யாராவது அதிக செல்வத்தை தானம் செய்கின்ற என்றால் ராஜாவாக ஆவார்கள். ஆக தந்தை குழந்தைகளுக்கு அனைத்தையும் புரிய வைக்கின்றார். நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறகு தாரணையும் செய்ய வேண்டும், சேவையும் செய்ய வேண்டும். நூற்றுக்கணக்கான பேருக்கு சேவைகள் செய்ய வேண்டும். சில இடங்களில் பக்தி உடையவர்கள் மிக நன்றாக இருப்பார்கள். அதிக பக்தி செய்திருந்தால் ஞானத்தையும் ஏற்றுக்கொள்ளுவார். முகத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்ள முடியும். கேட்கும் பொழுதே குஷி அடைவார்கள். யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் எங்கும் அங்கும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். புரியாதவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. அல்லது கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து விடுவார்கள். பாபா அனைத்தையும் பார்க்கின்றார். யாருக்காவது கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை, ஒரு காதில் கேட்டு மற்றொன்றில் விட்டு விடுவார்கள். இங்கோ ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. எப்படியெல்லாம் செய்கிறீர்களோ அதன்படி பலன் கிடைக்கும். புது உலகத்திற்காக நீங்கள் மட்டுமே முயற்சி செய்கிறீர்கள். மனிதர்கள் தானம் புண்ணியம் செய்கின்றனர். அதுவும் இந்த உலகத்திற்காகத்தான். இது பொதுவான விஷயமாகும். நாமோ நல்ல காரியம் செய்கிறோம் என்பது அவர்கள் எண்ணம். அடுத்த பிறவியில் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடையதோ 21 பிறவிகளுக்கான விஷயம். எவ்வளவு முடியுமோ நல்ல காரியங்களை செய்யுங்கள். ஆல்ரவுண்டர் ஆகுங்கள். நம்பர் 1 ஞானி ஆத்மா மற்றும் யோகி ஆத்மாவாக ஆக வேண்டும். ஞானியாகவும் இருக்க வேண்டும். சொற்பொழிவிற்காக மகாரதிகளே அழைக்கின்றார்கள் அல்லவா? நல்ல ஞானி சொல்லக்கூடியவர்களாக கூட இருக்கணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஏன்னா பல இடங்களில் மகாரதிகளை தான் அழைப்பாங்க ஞானத்தை மற்றவங்களுக்கு சொற்பொழிவாக செய்கிறதுக்கு. யார் அனைத்து வகையான சேவைகளையும் செய்கிறார்களோ புண்ணிய ஆத்மாவாக இருக்கவே செய்கின்றனர். ஆல்ரவுண்டர் புண்ணிய ஆத்மா அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. பாடங்கள் இருக்கின்றனர் அல்லவா? நல்லா யோகா பண்ணிட்டு எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கும் நிறையா மார்க்கு கிடைக்கி அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நான் சேவை செய்கின்றேனா அல்லது சாப்பிட்டு தூங்குகின்றேனா என்று தனது உள்ளத்தை தானே கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கு இந்த படிப்பு மட்டும்தான் இருக்கிறதே தவிர
வேறு எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவதை, நரனிலிருந்து நாராயணராக ஆகிறீர்கள். பகவான் ஒரே ஒருவராகத்தான் இருக்க முடியும். அவர் மூலமாக முக்தி, ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி கிடைக்கிறது. நாம் அங்கு வசிக்கக்கூடியவர்கள், இங்கு நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். பரந்தாமத்தில் வசிப்பவங்க இங்கே நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இப்பொழுது பாவனமாக ஆவது எப்படி? பதித்த பாவனர் ஒரே ஒரு தந்தைதான். நாளடைவில் குழந்தைகளாகிய உங்களது மனநிலை மிக நன்றாக ஆகிவிடும். தந்தை ஒவ்வொரு விதத்திலும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். முக்கியமானது, தந்தையை நினைவு செய்யும் பொழுது பல பிறவிக்கு உண்டான பாவம் அழிந்துவிடும். நான் எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றேன் என்று தனது உள்ளத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். சார்ட் வைப்பது கூட நல்லதுதான். சுய முன்னேற்றம் செய்து கொள்ள வேண்டும். தன் மீது கருணை காண்பித்து தனது நடத்தைகளை பார்த்து கொண்டே இருங்கள். ஒருவேளை நாம் தவறுகள் செய்து கொண்டே இருந்தால் ரெஜிஸ்டர் கெட்டு போய்விடும். இங்கு நடத்தைகள் தெய்வீகமானதாக இருக்க வேண்டும். தந்தை சொல்கிறாங்க, வெறும் ஞானம், யோகம் அது இருந்தால் மட்டும் போதாது. நடத்தையும் நல்லா இருக்கணும், தெய்வீகமாக இருக்கணும். சேவையில் மற்றவங்களுக்கும் நீங்கள் தெரிஞ்ச விஷயத்த சொல்லித்தரணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், புண்ணிய ஆத்மா ஆவதற்காக மற்ற அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட்டு பாபா சாப்பிட என்ன கொடுத்தாலும் எங்கு அமரச் சொன்னாலும் சரியே என்று இருக்க வேண்டும். எந்த பாவ காரியத்தையும் செய்யக்கூடாது. இதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஈஸ்வரிய லாட்ரி அடைவதற்காக ஆன்மீக சேவையில் ஈடுபட வேண்டும். ஞான தாரணை செய்து மற்றவர்களுக்கும் தாரணை செய்ய வைக்க வேண்டும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக எந்த காரியம் செய்தாலும் நினைவில் இருந்து செய்ய வேண்டும். நல்ல மார்க் எடுக்கணும்னா எந்த ஒரு செயல் செய்வதற்கும் பாபாவுடைய நினைவு தேவை. அப்போ நினைவிலிருந்து காரியம் செய்யுங்க. வரதானம், மாயை மற்றும் இயற்கையை அடிமையாக மாற்றும் சதா சிநேகியாகுங்கள். சதா சிநேகியாக இருக்கும் குழந்தைகள் அன்பில் மூழ்கி இருப்பதால் உழைப்பு கடினத்திலிருந்து சதா தப்பித்திருப்பார்கள். சதா சிநேகியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க அன்பில் மூழ்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு உழைப்பும் தெரியாது, கடினமும் தெரியாது. அதிலிருந்து எப்பயுமே சேஃபாக இருப்பாங்க. அவர்களுக்கு முன்பாக மாயை, இயற்கை இரண்டும் இப்போதிலிருந்தே சேவகனாக, அதாவது அடிமையாகின்றது. அதாவது சதா சிநேகி ஆத்மா எஜமானர் ஆகின்றார்கள். மாயாவும் இயற்கையும் சதா சிநேகி உடையவரின் நேரத்தையும் எண்ணத்தையும் தன்வசம் ஈர்க்கும் தைரியத்தை இழந்து விடுகின்றது. அவர்களுடைய ஒவ்வொரு நேரமும் எண்ணமும் பாபாவின் நினைவு மற்றும் சேவையின் பொருட்டு அமையும். சிநேகி ஆத்மாக்களின் மனோநிலைகள் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று பாடப்பட்டுள்ளது. தந்தையே உலகம் என்று பாடப்படுகின்றது. அவர்கள் எண்ணத்தாலும் அடிமை ஆவது கிடையாது. ஸ்லோகன், ஞானம் நிறைந்தவரானால் இன்னல்களும் பொழுதுபோக்காக ஒரு விளையாட்டென்று அனுபவமாகும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. இப்போது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். பழைய கலியுகம் எனும் பட்டுப்போன மரத்தை எரித்து சாம்பலாக்க கூட்டு தியானத்தில் யோக அக்னியை கொழுந்துவிட்டு எரிய செய்யுங்கள். ஆனால் நினைவெனும் இணைப்பு சதா இணைந்திருந்தாலே ஜுவாலா ரூபமாகும். மாறாக இணைப்பு அடிக்கடி துண்டிக்கப்பட்டு விட்டால் அதனை இணைப்பதிலேயே நேரமும் விரயமாகும், உழைப்பும் அதிகமாகும். சக்திசாலிக்கு பதிலாக பலவீனமடைந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.
எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி